மர்மதேசம். ஆத்தா சொல்லுதில்ல, குழந்தைய பார்த்து கூடாது. எந்திரி. அவன் என்ன செய்வான்? காசத்தொப்பு பங்களா விட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து குழந்தை சரியாவே தூங்குறது இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் குழந்தைய தூங்குறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு. சரி சரி சரி, தூங்கு தூங்கு தூங்கு. போதும் போதும். அழாதடி, தூங்குடி. அழாதடி, தூங்குடி. அழாதம்மா, என் கண்ணு இல்ல. அழாதடி என் செல்லமே, அழாதடி ராஜாத்தி, அழாதம்மா. இப்படி ஓயாம அழுது அழுது என் உசுறு எடுக்கிறாளே. இது வளர்ந்து இன்னும் எத்தனை பேர் உசுறு எடுக்க போதும்? ஏண்டி குழந்தைக்கு வயிற்று கீத்த வலிக்குது என்னமோ, உரப்பா வேணா கொடுத்து பாருங்களேன். இல்லம்மா, மேல மேல பார்த்து அழறா. காசு பங்களால தொட்டிலுக்கு மேல ஒரு கிளிப்பை கட்டி தொங்க விட்டுருப்போம்ல, அதை சுத்தி விட்டா பாத்துக்கிட்டே தூங்கிடுவா. அந்த நினைப்பு அழற. அங்க இருந்து வீட்டை காலி பண்ணிட்டு வரும்போது எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்த நம்ம வீட்டு ஆம்பளைங்க கிளிப்பொம்மை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அழாதடி ராசாத்தி, அழாதம்மா. அழாத சொல்ல சொல்ல. ராசா, சடுதியில வந்து கெடுதையில இருக்கிற இந்த பொண்ணை காத்து நில்லப்பா. பிசாச மயக்கி பிடிச்ச மோகினிய பாயணி விரட்டு. ஏ பிசாசே, ஓடிப்போ. ஓடிப்போ. உனக்கு என்ன வேணும்? ஏன் இந்த பொண்ணை பிடிச்சிருக்க? எனக்கு நிறைய நகை நட்டு வேணும். ஏழப்பாளைகளை பிடிச்சா ஒண்ணும் கிடைக்காதுன்னு உனக்கு தெரியாதா? போயிடு. ஒளிஞ்சு போயிடு. கருப்பம் பேர்ல சொல்றேன், போயிடு. பார்த்து பார்த்து பார்த்து.
பார்த்து கொடுத்துட்டப்பா இருப்பா. சாமி, என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்களா? சாக்கிறதையா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கருப்பம்பேரால போட்ட விபூதி அந்த பேயை இறக்கிடுச்சு. இனி இவ ஒழுங்கா இருப்பா. சரிங்க சாமி. வாமா. பூசாரி ஐயா, என் மகளை பிடிச்ச பேய் மறுபடியும் அவளை பிடிக்காதுங்கள்ல ஐயா. எப்ப கருப்பங்கிட்ட வந்துட்டீங்களோ எந்த பேயும் பிசாசும் ஒண்ணுமே பண்ணாது. அவன் 90 இருக்கிற இடத்துலயும் அவன் 60 இருக்கிற இடத்துலயும் எந்த பேயுமே அண்டாது. தைரியமா போ. கருப்பா, நான் ரத்னா பாப்பாக்கு கிளி பொம்மை எடுக்க பழைய வீட்டுக்கு போகிறேன். அங்கே இருக்கிற அந்த பேய் கிழவி என்னை ஒன்றும் பண்ணிடக்கூடாது. நீ தான் எனக்கு துணை. தோ இது பேர் கூட வைரவன் தான். உலக்கையா? வைரவசாமி எங்க அண்ணா வீட்டுல பாத்திருப்பியே, பூஜை அறையில. என்ன ஆண்டி, பாட்டி கருப்பை நம்பாதவங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வைரவசாமி கிட்ட மட்டும் பயம் இருந்துச்சா? ஏமா 2 தரம் ஒரே வார்த்தையை எழுதுனா ஒரே அர்த்தத்துல தான் எழுதணுமா? என்ன சொல்றீங்க ஆண்டி? அதையே ரெண்டுமே ஜாக்கிரதைன்னு அர்த்தம் பண்ணிக்கிற. இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி தமிழ்லயும் பிபின்னு 2 எழுத்தா இருந்தா நல்லா இருக்கும்ல? பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம் பத்திரம் நிலப்பத்திரம் வைரவன் ராள்கிட்ட பத்திரமா. இதை எப்படி நான் மிஸ் பண்ண? ஆண்டி ஆண்டி இங்க பாருங்க, மற்றவங்கிறதுக்கும் அர்த்தம் சரியா வருது. Oh my god, ஆண்டி 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 you're a genius. இருமா, இங்க குதிக்கிற. ஆண்டி உங்களை விட உங்க அம்மா ஜீனியஸ். இங்க பாருங்க, பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம் நிலப்பத்திரம் எல்லாம் வைரவன் ராள் கிட்ட பத்திரமா இருக்கு. இங்க பாருங்க, மற்றவை ஏர் மார்க் போட்டு இந்த விடுகதை எழுதி வச்சிருக்காங்க பாட்டி. அப்படின்னா மொத்த சொத்துல நிலப்பத்திரம் போனா என்ன இருக்கும்? நகைங்க. சோ நகைங்கெல்லாம் இந்த விடுகதையில, அதாவது பொன்பான நகைங்கெல்லாம் எங்க இருக்குன்றதுக்கான க்ளூ இந்த விடுகதையில வச்சிருக்காங்க. ஐயோ ஆண்டி, இந்த ஊர்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த விடுகதை சாதாரண எரோட்டிக்கா இல்ல. இதுல நிறைய விஷயம் இருக்கு. இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எல்லா நகைங்களும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சாப்பிட்டு கண்டுபிடிக்கலாமே. ஐயோ ஆண்டி, நீங்க முதல்ல வாங்க. முதல்ல உட்காருங்க. இதுக்கு விட கண்டுபிடிக்கலாம். உண்மைக்கு பிரதானம். உண்மை. ஊன்னா சதை. சாப்பாடு கூட சொல்லலாமே. இல்ல ஆண்டி, அதுக்கு 3 சுழி, இதுக்கு 2 சுழி தான். இல்ல அதான் கிளியரா இல்ல. சரி, ரெண்டையுமே வச்சுக்குவோம். மெயினா உடம்பு. உண்மை. ஆமா, சதையாலாகிய உடம்பு, சதையாலாகிய உண்மை, சாப்பாட்டாலாகிய உடம்பு, சாப்பாட்டாலாகிய உண்மை. ஐயோ ஆண்டி, ரொம்ப குழம்புது. எங்க ஆத்தா என்ன லேசுப்பட்டவளா? நான் வயசுக்கு வந்ததையே எங்க அண்ணங்கிட்ட உன் தங்க உலக்க அப்படின்னாலே. உலக்கையா? உலக்க நான் சொன்னங்க. எப்படி ஆண்டி? சாதாரணமா பூத்துட்டான்னு வாங்க, இல்ல வயசுக்கு வந்துட்டான்னு வாங்க. ஆனா எங்க ஆத்தா தான் எல்லாத்தையும் புதைக்கிறதுல பெரிய ஆளாச்சு. சரி, ஆனா இதுக்கு உலக்க எப்படி பொருந்தும்? யோசி. இப்படிதான் எங்க அண்ணனும் மண்டையை போட்டு பிச்சுக்குச்சு. அப்புறம் எங்க ஆத்தாவே சொல்லுச்சு, இப்போ சாதாரணமா உலக்கைய வீட்டுல எங்க வைப்பாங்க? எங்க வைப்பாங்க?
நான் இந்த உலக்கு எங்க சாத்தி வச்சிருக்கேன்? மூளையில. பொண்ணு வயசுக்கு வந்து எங்க உட்கார வைப்பாங்க? ஆண்டி, பாட்டி பெரிய ஆளு. இப்போ இந்த விடுகதைக்கு விடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. 2வது லைன்லயாவது ஏதா புரியுதான்னு பார்க்கலாம். மைதுனத்தின் விதானம். ஆண்டி, இந்த லைன் கொஞ்சம் அடல் சொல்லி மாதிரி தெரியுது. நீங்க கல்யாணமானவங்க, நீங்க தான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஆண்டி ஆண்டி, எங்க போறீங்க? அம்மாடி, நீ முதல்ல நாளை விடு. வேணும்னா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் புருஷனோட வந்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிய. ஏ புள்ள வழி, நான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. வணக்கமுங்க. என்ன விஷயம்? என்னவே மசம் நின்றுட்டு இருக்க? வந்த விஷயத்த சொல்லுவே. ஐயா, என் இளைய பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் சம்மந்தியாக போகிறவங்க, உங்களை கூப்பிடலன்னா எப்படின்னு கூப்பிட வந்தேன்னு சொல்லுவே. ஆமாங்க ஐயா, என் இளைய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன எப்படி கட்டுவிட்டீங்க? அந்த பொண்ணுக்கு தலைக்கு ஊற்றி மடி ரொப்பி பூ வச்சு பொட்டு வச்சு இன்னும் எவ்வளோ சாங்கியம் இருக்குது சொல்லுவே. ஆமாங்க, அம்மாவும் ஐயாவும் ஒரு 8 வந்து என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணணுமுங்க. ம், பார்ப்போம். ஐயா, ஒரு விஷயமுங்க. என்ன? பெரியவ கண்ணாலத்துக்கு கூறப்படவை தங்கத்தாலியெல்லாம் வாங்கி விட்டோமுங்க. அதுக்கு என்ன இப்போ? என்ன பிரசிடண்ட் எப்படி சொல்லிவிட்டீங்க? அன்னைக்கு கோயிலில் 1,400 ரூபா மாற்றி அச்சாரம் போட்டோம்ல, ராஜேந்திர செல்வி விவகாரம். அதை தான் ஞாபகப்படுத்தலாம் முனிய சொல்ல. ஆமாங்கய்யா. அவன் ஞாபகப்படுத்தல, நீ தான் ஞாபகப்படுத்துற. கழுத யாரோ படுத்துகிறோம், அதுவா முக்கியம். சட்டு புட்டுன்னு மூர்த்த தேதி குறிச்சிங்கன்னா சௌரியமாக இருக்கும். ஆமாங்கய்யா. குறிப்போம். பின்பக்கம் வெள்ளி இருக்கா, பார்த்துட்டு போங்க. அதா யாரு? வாங்க உள்ள வாங்க. ஆத்தாவே சொல்லிட்டாங்களா? வாயா. வாங்க உட்காருங்க. வா, ஆத்தாவே சொல்லிட்டாங்களா? வா உட்கார். உட்காரியா. என்ன பூப்பழத்தட்டோட வந்திருக்கீங்க? இளைய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா தாயி, அதான் உங்களையெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஏயா இப்படி ஒப்புக்கு சொன்னா எப்படியா? சம்மந்தியாக போறவங்க வந்து இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சாங்க போங்கமா சொல்ல வேண்டியதானே? அதனால என்ன, சாப்பிட்டா போச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. உட்காரியா, உட்காரு. உட்காரியா, உட்கார். சாஞ்சி. தாயி, என்ன இது புடவை ரூபாலாம்? எங்க வீட்டுக்கு ஒருத்தர் நல்ல விஷயத்துக்கு வந்து சொல்லிட்டு வெறும் கையோட போக கூடாது. இந்தாங்க. தாயி, உனக்கு ரொம்ப தாராள மனசு தாயி. இதே தாராளத்தை இவங்க மூத்த பொண்ணு செல்லி கல்யாண விஷயத்தையும் காட்டி ஒரு நல்ல தேதி குறிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு முனிய நினைக்கிறேன். என்ன முனியா? அடடா, மாப்பிள்ளையே வந்துட்டாரு. வாங்க. என்ன தாயி, மாப்பிள்ளை ஒரு மாதிரியா இருக்காரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ராசு, நீ உள்ள போ. மாப்பிள்ளை தம்பி, ஒரு நிமிஷம். உங்க குழந்தையா வயசுக்கு வந்திருக்கு, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சடங்கு விருந்தெல்லாம் இருக்கு, அவசியம் கலந்துக்கணும். ஏன் மாப்பிள்ளையும் கூப்பிடணும் முறை இருக்குல்ல, சொல்லியா? ஆமா தம்பி, வரணும். ஆத்தா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்.
ராசு வாப்பா வா வா, என்ன அங்கேயே நின்னுட்ட? இல்லை அத்தை, அட உள்ள வா ராசு. இருக்கட்டும். ரீனா இதோ இங்கதான் இருக்கா, நீ உள்ள வா. மாமா மாமா இல்லையே, கம்மாவுக்கு போயிருக்காரு. பார்க்கணுமா? வாப்பா. ரீனா, உன்னை பார்க்க ராசு வந்திருக்கான் பார். வீட்டில் ஆத்தாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இருப்பா, நான் போய் குடிக்க மோர் கொண்டு வரேன். இல்லை அத்தை, அது வேணாம். இருக்கட்டும் ராசு, தானா வீடு தேடி புள்ள தடவையா வந்திருக்க. கொஞ்சம் இரு. ரீனா, என்ன மன்னிச்சிடு. நானா? உன்னையா? நான் யார் உன்னை மன்னிக்கிறதுக்கு? இல்லை ரீனா, அது இதை பாரு, நீ ஆளை விடு. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்லை. ரீனா, செஞ்சு நீ என் கூட இல்லை, நான் கூட கொஞ்சம் பேசலாம். உன் கூட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை ரீனா, நீ என் கூட வெளியில் வந்தீன்னா. இதை பாரு ராஜேந்திரன், உன் கூட நான் இங்கே வரதா இல்லை. திரும்பவும் மண்குதிரை நம்பி என்னால் ஆத்துல இறங்க முடியாது. என்னம்மா இது? ஏன் இந்த புள்ளகிட்ட இப்படி விட்டேத்தே நடந்துக்கிற? இந்தப்பா, கொஞ்சம் அனுசரணையா பேசக்கூடாதா? போதும் ஆண்டி, அவனை நம்பி அவங்க வீட்டுக்கு போய் அவமானப்பட்டதுக்கு அவங்க கிட்ட எப்படி பேச முடியும்? அன்னைக்கு என்ன சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசலையா அவன்? இல்லை ரீனா. வேண்டாம் ராஜேந்திரன், விட்டுரு ப்ளீஸ். நீ குடிப்பா. நான் வரேன். ராசு, சத்த நில்லு. ரீனாவும் வரலாம். ஆண்டி, நான் போகல. கொஞ்சம் இருப்பா, வருவா. ஒன்று கேட்கட்டுமா? தப்பா எடுத்துக்க மாட்டியே? ராசுவனை காதலிக்கிறியா? சேச்சே, வாட் நான்சென்ஸ். என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்புறம் ஏமா அவங்ககிட்ட எப்படி கோச்சிக்கிற? எனக்கு நடந்த அவமானத்துக்கு. ஆமா, என்ன நீங்க ஒரு பையனும் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா? சரியான கட்டுப்படி தரமா பேசுறீங்களே. ஃப்ரெண்ட்ஷிப்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? நானும் ராசாத்தியும் இருந்தோமே, அதுதாம்மா ஃப்ரெண்ட்ஷிப்பு. என் குடும்பமே அவளை அழிச்சப்போ கூட அவ என்கிட்ட ஒரு தரம் கூட கோச்சது கிடையாது. அதான் நட்பு. நீ என்னடாண்ணா எங்க அண்ணன் ஒன்று வீட்டுக்குள்ள சேர்க்காததுக்கு ராசு மேல இப்படி பாயிர? இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? போமா, ராசுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு யாரும் கிடையாது. பாவம், ரொம்ப குழம்பி போய் வந்திருக்கான். போய் என்னன்னு கேட்டு நல்ல ஃப்ரெண்டாக ஆறுதல் சொல்லு. போமா. இந்த மோரை குடிச்சிட்டு போ.